பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் பிரதர் ஸ்டீபன். நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க சுகமா இருப்பீங்க, நீங்க குடும்பத்தோட சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக. ஆண்டவரும் அருமை போதகர ரட்சகரமான இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே, கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து சந்ததி சந்ததிகளாக, பேர் பேராக, குடும்பம் குடும்பமாக ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. ஒரு அலையிலேயே செல்லாமா? தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே, இந்த நாட்களிலே வேத தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். மீண்டும் நான் வாசிக்கிறேன். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்கிற தலைப்பு என்னவென்று சொன்னார், என் வஸ்திரத்தை தொட்டது யார், என் வஸ்திரங்களை தொட்டது யார். இதுதான் பார்த்தீங்களா, எந்த சூழ்நிலையில இந்த அற்புதம் நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாலாம். பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீ 12 வருடங்களாக சாதாரண நோய் இல்லை, பெரும்பாடுன்னா உதிர போக்கு போய்கிட்டே இருக்குமா. உதாரணத்துக்கு லேவி ஆகரம் புத்தகத்துல 15ஆம் அதிகாரம் விதமாய் சொல்லுகிறது. லேவி ஆகரமும் 15ஆம் அதிகாரத்துல 25 வாசிக்கிறேன் பாருங்களேன். ஒரு ஸ்திரீ விலக்காய் இருக்க வேண்டிய காலம் அல்லாமல் அவளுடைய உதிரம் அநேக நாள் ஊறிக்கொண்டிருந்தால், அல்லது அந்த காலத்துக்கு மிஞ்சி அது கண்டிருக்கும் நாளெல்லாம் ஊறிக்கொண்டிருந்தால், தன் விளக்கத்தின் நாட்கள் இருந்தது போல் அவள் தீட்டா இருப்பாளாக. அதாவது மென்சஸ் சொல்றாங்க, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு மென்சஸ். ஒரு 3 நாளைக்கு அது இருக்கும், அப்புறம் சரியாயிடும். அந்த 3 நாட்கள்ல நம்முடைய பாரம்பரியத்தின்படி வீட்டுக்கு ஒதுக்குப்புறமாக பின்னணியாக இருப்பாங்க, யாரும் தொடக்கூடாது, தீட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த 3 நாட்கள் பிறந்தவருக்கு அந்த உதிரப்போக்கு நின்று விடும். மறுபடியும் வீட்டுக்குள்ள சுத்திகரிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. இதுதான் பெண் பிள்ளைகளுக்குள்ளே சட்டங்கள். ஆனா இந்த ஸ்திரீக்கு அப்படி இல்லை. அந்த ஸ்திரீக்கு அந்த அதாவது 3 நாள் முடிந்த பிறகு தொடர்ந்து ரத்த போக்கு போய்கிட்டே இருக்குது. அப்படி போனா அதுக்கு பேரு தீட்டாம். அதனால யாரையும் தொடக்கூடாது. எந்த பொருளை அந்த மகள் தொடுகிறானோ அந்த பொருள் தீட்டா இருக்கும். எந்த மகள் அந்த மகனை தொடுகிறானோ அவன் தீட்டாய் போய் விடுவான். அது எதுவா இருக்கட்டும், எந்த தொட்டாலும் அது தீட்டுன்னு சொல்லி அதை ஒதுக்கி வச்சு விடுவார்கள் அந்த மகளை. உதாரணத்துக்கு லேவியாகம புத்தகத்துல 14ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் இல்லையா, ஒரு குஷ்டரோகி எப்படி ஒதுக்கப்பட்டார்கள், அது போலதான் அந்த ஈக்குவல் குஷ்டரோகிக்கு சமமான தான் இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீவுடைய நோய். அதனால அவர் என்ன பண்றாருன்னா, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு வந்து தொட வருகிறார். தொட்ட உடனே தான் வல்லமை புறப்பட்டு அவள் சுகமடைந்து சந்தோஷமாக அவர் வீடு போய் சேர்ந்தார்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்குது. இதோட தாற்பயத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவளை குறித்து நம்ம பார்க்கலாம். வேதத்துல அந்த மகளுக்கு வெரோனிகா என்று பெயரும் வெரோனிகா என்று சரித்திரத்துல பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சகோதரி 12 வருடமாக பெரும்பாடுகள் படுகிறாளாம். அவளுக்குரிய ட்ரீட்மெண்ட் என்ன, முதலுதவி என்ன? முதலுதவிக்கு ட்ரீட்மெண்ட். அங்க அநேக வைத்தியர்கள் இருந்தார்களாம். இப்படிப்பட்ட வியாதிக்கு 12 விதமான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களாம் யூதர்கள் கலாச்சாரத்துல. 12 விதமான ட்ரீட்மெண்ட் கொடுத்து பாக்குறாங்க, ஒன்றுமே சரியாகல. மார்க் 5ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு பாருங்க, 26ஆம் வசனம். அநேகர் வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டான எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, இருந்த ஆஸ்தியெல்லாம் செலவு பண்ணிட்டா, இருந்த பணத்தை எல்லாம் செலவு பண்ண வைத்தியருக்கு அங்க சொல்றாங்க, அநேக வைத்தியர்கள் மிகவும் வருத்தப்பட்டு, ஒரு பக்கம் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க வைத்தியர்கள், பணம் செலவாகி போச்சு, சரியாகல. அநேக வைத்தியர்களால் அங்க மிகவும் வருத்தப்பட்டு சொல்லப்படுகிறாங்க, துன்பப்படுத்துறாங்க. லூக்கா டாக்டர் எப்படி சொல்றாரு பாருங்களா. லூக்கா புத்தகத்துல அது டாக்டர், ஒரு டாக்டர் எப்படி குற்றப்படுத்துற பாருங்க. குற்றப்பட்டல உண்மையை சொல்ற.
லூக்கா 8:43. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்தியெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனும் சொஸ்தமாக்கப்படாத இருந்த ஒரு ஸ்திரீ, ஒருவனும் எந்த டாக்டரும் அவளுக்கு சுகத்தை கொடுக்க முடியல. அந்த வியாதிக்கு ஒரு தீர்வே இல்லை. 12 விதமான அந்த வைத்தியம் பண்ணி பார்க்குறாங்க. ஒன்று செட்டில் பணம் செலவழித்து தான் மிச்சம். அப்படிப்பட்ட சூழல் தான். எப்படிப்பட்ட வைத்தியம் கொடுப்பாங்க பாருங்களேன். ஒரு 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 சூதக ஸ்திரீன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அதாவது ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கிற நோய்க்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களாம் அந்த காலத்தில் வைத்தியர்கள் சொன்னால், ரப்பர் எடுத்து, ரப்பர், படிகாரம், தோட்ட குளோக்கல்ஸ் தூள் சொல்றாங்க. ஏதோ தோட்டத்தில் எது சிறியர் ஒரு தூள் வச்சுக்கலாம். இதையெல்லாம் கரைச்சி ரெடி பண்ணி ஒரு மதுபானத்தை எடுத்து, ஒரு கிண்ணம் நிறைய மதுபானத்தை ஊற்றி இந்த துகள் அதில் போட்டு இந்த ரப்பர், படிகாரம் இந்த இதெல்லாம் கொடுத்து அதை குடிக்க சொல்லுவாங்களாம். இப்படி எத்தனை வருஷம் குடிச்சிருப்பான், எவ்வளோ வேதனையான விஷயம் பாருங்க. அதுலேயும் சுகமாகலைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பாரசீக வெங்காயத்தின் கட்டை அப்படி சொல்றாங்க. வெங்காயத்திலே பாரசீக வெங்காயம், அதனுடைய அடிக்கட்டை வெங்காயத்தில் எடுத்து சாராயத்தில் ஊற வச்சு கொதிக்க வச்சு அதை எடுத்து ஒரு கோப்பையில் எடுத்து கொடுப்பாங்களாம். அதையும் சரியாகலன்னு சொன்னா ரபிக்கல் என்ன பண்ணுவாங்களாம், ரபிக்கல் மூட நம்பிக்கை வைத்தியம் பண்ணுவாங்க. வைத்தியர்களை ஒன்றும் சரி பண்ண முடியல. சரி, ரபிக்கல் எப்படி வைத்தியம் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரித்திரத்தில் சொல்றாங்க, இந்த சீரகம், வெந்தயம் சொல்ற இந்த நிறைய பொருட்களெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு ஒரு கப்பில் அதை எடுத்து சாராயத்தை ஊற்றி எடுத்து சாராயத்தில் கொதிக்க வச்சு ஒரு கப்பில் எடுத்து அவ கையில கொடுத்து அதை குடிக்க சொல்லுவாங்களாம். ரெண்டாவது பாரம்பரியம், மூட நம்பிக்கை ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு. அவன் கையில் அந்த துகள்கள்லாம் அரைச்சி கொடுத்து பவுடர் பொடி பண்ணி சாராயத்தை கையில கொடுத்து ரெண்டு தெருவு சந்திக்கிற முனையை நிற்க வச்சுட்டு அந்த பக்கம் பார்த்து நிற்க வச்சுட்டு பின்னாடி ஒருத்தவங்க பயம்படுத்துற மாதிரி, உன்னுடைய வியாதியிலிருந்து எழுந்துரு அல்லது உன் மலத்திலிருந்து எழுந்துரு அப்படின்னு சொல்றான். உன் மலத்திலிருந்து உன் பள்ளத்திலிருந்து எழுந்துரு அப்படின்னு சொல்லி மூட நம்பிக்கை அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்க்குறாங்க. அவருக்கு செட் ஆகல. இன்னும் வினோதமா சொல்லப்பட்டிருக்கு, வெள்ளை கழுதியின் சாணி, வெள்ளை கழுதி போடுற சாணம் இருக்கு இல்லையா, சாணம், அந்த சாணத்துக்கிட்ட கொண்டு போய் அந்த சாணத்தை எல்லாம் அள்ளி ஒரு கூடையில வச்சு அவ தலைமையில வச்சு கொண்டு போய் பள்ளமான பகுதியில் அவளை தள்ளி விட்டுருவாங்களாம். தள்ளி விட்டுட்டு சொல்லுவாங்களாம், மூட நம்பிக்கை ட்ரீட்மெண்ட் பாருங்க, தள்ளி விட்டுட்டு உன் பள்ளத்திலிருந்து எழுந்துரு, உன் வியாதியிலிருந்து எழுந்துரு, உன் மலத்திலிருந்து எழுந்துரு. மலம்னா வியாதின்னு அர்த்தம், அங்க குறிப்பிடுறாங்க. எழுந்துரு சொல்லி அவளை அவமானப்படுத்துற ஒரு பக்கம், வைத்தியர்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற வைத்தியம் பார்க்கறன்னு ஒரு பக்கம் ஒரு கூட்டம், இப்படியாக அவளை பயங்கர நோக்கடித்து விட்டாங்க பாருங்களேன். இதெல்லாம் வாழ்க்கை வெறுத்து போய் 12 வருஷம் பட்ட பாடு. திடீரென்று பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஊர் பக்கம் வருகிறார். அவரை குறித்து கேள்விப்படுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து கேள்விப்படுகிறார். பண்ணலாம். மார்க்கு 5ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன் பாருங்க, 27. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாக தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. எப்படி தெரியும் இவளுக்கு வஸ்திரத்தை தொடர்ந்து சொல்லி? இதுக்கு லூக்கா அழகா விளக்கம் கொடுக்கிறார். லூக்கா 6ஆம் அதிகாரத்துல 17 வாசிச்சு பார்க்குறேன் பாருங்களேன். லூக்கா 6ஆம் அதிகாரம் 17 நான் வாசிச்சு காண்பிக்கிறேன் பாருங்க தேவ பிள்ளைகளை. 17. பின்பு அவர்களுடைய கூட இறங்கி சமனான ஒரு இடத்திலே நின்றார். அங்கே அவருடைய சீசர்கள் அநேக பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கும் தங்கள் வியாதியில் இருந்து குணமாக்கும்படிக்கும் யூதயா தேசத்து திசைகள் யாவற்றிலிருந்தும் எருசலேம் நகரத்திலிருந்தும் தீரு சீதோன் பட்டணம் இருக்கிற கடலோரத்திற்கு வந்தவர்களாகிய திரளான ஜனங்கள் இருந்தாங்க. திரளான ஜனங்கள் இயேசுவை தொடர்றதுக்காக வர்றாங்க பாருங்களேன். 2வது 18ஆம் வசனம், அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். அவரிடத்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கும்படினாலே ஜனங்கள் யாரும் அவரை தொடும்படி வகை தேடினார்கள். இததான் பெரும்பாடு கேள்விப்படுறார். இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டா நிச்சயமா சுகமாக முடியும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவரை தொட வர்றா. இன்னொரு வசனத்தை வாசிக்கிற பாருங்க, லூக்கா 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் இல்லையா? லூக்கா 6ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் மன்னிச்சுக்க 56ஆம் வசனம் 6:56 இல்லையா? மன்னிச்சுக்க. மார்க்கு 6ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம் மன்னிச்சிருக்க. மார்க் 6:56 அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்த வெளியிலே வியாதிக்காரர் வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகவும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள்.
இயேசு கிறிஸ்து வஸ்திரத்தை தொட்டவன் அத்தனை பேர் சொஸ்தமானார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன பண்றா? ஒரு பக்கம் அவமானம், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ரபியை தொடக்கூடாது, தொட்டா பெரும் குற்றம், கல்லெறிஞ்சு கொண்டுடுவாங்க. ரபி பரிசுத்தமானவர், இவள் பாவி, ஒதுக்கப்பட்டவள். அந்த சூழல்ல எப்படி போய் தொட்டுருப்பா பார்த்து, இவரை குறிச்சு கேள்விப்பட்டு எப்படியாலும் அவர் வசத்தை நான் தொடுவேன், தொட்டு நான் சுகமாவேன்னு சொல்றான். அதாவது இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அநேக கூட்டம் வந்ததுனால அவருக்கு ஒரு படவு கட்டப்பட்டது. படவுனா ஒரு பாதுகாப்பு. 12 சீசர்கள் நின்றுப்பாங்க, நிறைய சீசர்கள் நின்று தடுப்பாங்க. இவரா தொட்டாதான் உண்டு, இவரு ஓவரா அப்ப தொடுவாங்க. அநேகர் தொட்டாங்க. இவ்வளவு எப்படியாவது தடைகள்லாம் நீக்கி, நல்லா கவனிக்கல, ஒரு பக்கம் வியாதி, இன்னொரு பக்கம் அவரை பார்க்க முடியாத தடை, இந்த தடையெல்லாம் நீக்கி அவரை தொட்டார். அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சொல்லப்பட்டிருக்கு. யூத கலாச்சாரத்திலே, யூத கலாச்சாரம் ஒவ்வொரு யூதனும் எப்படி ட்ரெஸ் போட்டுக்கணும் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ரபினி எப்படி ட்ரெஸ் போட்டிருக்கணும், ஒரு யூதன் எப்படி ட்ரெஸ் போடணும். ரபுனி அப்படின்னா குறைந்த சீசர்கள் உள்ளவர்கள். ரபோனின்னா அநேக, ரப்பான் அல்லது ரபோனின்னு சொன்னா அநேக சீசர்கள் உடையவர்கள். ரபோனி வருகிறார், அவரை தொடரும். அவரோட ட்ரெஸ் எப்படி இருக்கும்? ஒரு யூதரோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னா, என்னாகம புத்தகத்துல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்குது. என்னாகம புத்தகத்துல 15 38 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அந்த வசனத்துல அவர் ஒரு யூதன் எப்படி ட்ரெஸ் பண்ணணும், அல்லது ஒரு ரபுனி, ஒரு யூத ரபுனி எப்படி ட்ரெஸ் போடணும்னு சொன்னாங்க. அதாவது ஒரு உள்ள ஒரு பெரிய அங்கி, அதுக்கு மேல ஒரு ஓவர் கோட்டு, அதுக்கு மேல ஒரு சால்வை. அந்த பெரிய அங்கியில அங்கங்கே அந்த இது இருக்கும், நூல் கண்டுகள், கொஞ்சம் சொல்லுவாங்க. நூல் கட்டுல பூக்கொண்டுகள் கட்டி வைப்பாங்க. அது எப்படி இருக்கணுமா? இளநீல நூலால் கட்டப்பட்டிருக்க வேண்டும். அப்படிதான் அந்த ட்ரெஸ். அந்த ட்ரெஸ்ஸை தான் இவன் தடையெல்லாம் நீக்கி போய் அவருடைய வஸ்திரத்தை தொடுகிறார். தொட்ட உடனே அவர் எடுத்து வல்லமை புறப்பட்டு சுகமாச்சு திரும்பி பார்க்கிறார். மார்க் புத்தகத்தை சொல்றாங்க, மார்க் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல சொல்றாங்க, திரும்பி பார்த்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிக்கல, அங்க இருக்கிற அத்தனை பேரும் எல்லாரும் தொட்டார்கள் இயேசுவை சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவை எல்லாரும் தான் தொடுறாங்க. அநேக பேர் தொடும்படி அவர் வகை தேடினார்கள், எல்லாம் தொடுறாங்க. ஆனா எல்லாரும் தொட்ட பிறகு புறப்படாத ஒரு வல்லமை, பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டது. ஏன் தெரியுமா? அநேகர் தொட்டார்கள், அநேக வியாதிக்காரர் இருந்தாங்க, அநேகர் தொட்டார்கள், இயேசு பிடிச்சாங்க, வஸ்திரத்தை தொட்டாங்க. அப்போ தொடும்பொழுது இயேசு வல்லமை புறப்படல. ஆனா பெரும்பாடுள்ள ஸ்திரீ மாத்திரம் வஸ்திரத்தை, இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டதான். ஒரு அலையிலே சொல்லலாமா? ஏன் பாருங்க, மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அவன் மட்டும்தான் விசுவாசம் வச்சான். அவள் தான் உண்மையான ரபின்னு நம்பினான், உண்மையான இயேசு கிறிஸ்து மேசியான்னு நம்பினார். இவர் தான் என்னை விடுதலை ஆக்கி நம்பினார். பாருங்களேன், ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா புத்தகத்துல 45ஆம் அதிகாரம் 24 வாசிக்கிற பாருங்களேன். கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதி வல்லமை உண்டென்று அவனவன் சொல்லி அவனிடத்தில் வந்து சேருவான். அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வல்லமை இருக்கிறது, அவர் மட்டும்தான் சுகமாக்க முடியும், அவர் மட்டும்தான் குணமாக்க முடியும் அறிந்துதான் விசுவாசத்தோட தொட்டா. சாதாரண விசுவாசம் இல்ல, பெரிய விசுவாசம். எல்லாரும் தொட்டார்கள், அவர் எடுத்தது வல்லமை புறப்படல. ஆனா இவள் ஒருவள் தொட்டதுனால்தான் வல்லமை புறப்படும். எவ்வளவு ஒரு விசுவாசம்! அது மாத்திரமல்ல, இயேசுவை திரும்பி பார்க்க வைத்தவள் அவள் தான். இயேசுவை நான் வாசிக்கிற பாருங்க, மார்க் 5ஆம் அதிகாரத்துல 30 வாசிக்கிறேன். உடனே இயேசு தம்மிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, அத்தனை ஜனபுரி திரும்பி பார்க்கிறார். இயேசுவை திரும்பி பார்க்க வைத்தவள் இந்த 12 வருஷம் உள்ள பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, பாவியான ஸ்திரீ. தேவ பிள்ளைகளை, அப்படியே வாழ்க்கையில எத்தனையோ காரியத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் சுகமடையாத இருக்கிறோம், எத்தனை பேர் வியாதியோடு இருக்கிறோம், எத்தனை பேர் பாவத்தோடு இருக்கிறோம். இயேசுவை தொடுவீர்களா? அவர் வஸ்திரத்தை தொடுவீர்களா? வஸ்திரம் என்பது வார்த்தை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தை. அவரை தொடுவீர்களா? வார்த்தையை தொட்டு பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு சுகம் உண்டு. அங்க பாருங்க, அந்த 12 வருமானம் உள்ள ஸ்திரீ, அவள் நம்பல, இவர் மட்டும்தான் வார்த்தையானவர். வேதம் சொல்லுகிற சங்கீதம் 107:20 அவர் வார்த்தை அனுப்பி சுகமாக்குவார். விசுவாசிச்சா? ஓசியா 14:2 வாசிக்கிறோம், வார்த்தை கொண்டு என்னிடத்தில் திரும்புங்கள், வார்த்தை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அதே செல்லமா, அதை தான் இவன் ஃபாலோ பண்றான். வார்த்தையை கொண்டு கர்த்தரை பிடிக்கிறான். என்னை தொட்டவர் அத்தனை பேர் சுகமடைவார்னு சொல்ல வார்த்தை முடியாத தொட்டு அத்தனை பேர் இல்ல,
எல்லாரும் தொட்டாங்க. ஆனா இவன் மட்டும்தான், எல்லாரும் தொடுவாங்க இயேசுவை, ஆனா இவன் மட்டும்தான் விசுவாசமா தொட்டான். அது மாத்திரம் அல்ல, தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டு யார் என்ன தொட்டது உடனே அவன் மறந்திருக்கவில்லை. நேர இயேசுவின் காலில் விழுந்தல். ஆண்டவரே, நான் தான் உண்மை தொட்டேன், என்னை மன்னித்து விடுங்க, நான் தான் பரவாயில்ல, என்னில் வல்லமை பெற்று உனக்கு சுகமா இருக்கிற, நீ இந்த நாள் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்காய், சுகமாயிரு. வாசிக்கிற பாருங்க, மார்க் 5:34. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்துல போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. தைரியமா போய் தொட்டா. என்ன ஒரு விஷயம்னா, இத 12 வருஷத்துல பெரும்பாலான ஸ்திரீ நியாயப்பிரமாணம் அவளை அவமானம் தான் படுத்துச்சு. நியாயப்பிரமாணம் அவளை சூதக ஸ்திரீ தீட்டுப்பட்டவள் தான் ஒதுக்கி வச்சுச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்னை சுகமாக்குவார்னு வந்து தொட்டா. வார்த்தை தான் என்னை சுகமாக்குனா. நியாயப்பிரமாணம் அவமானப்படுத்துச்சு, ஆனா வார்த்தை என்று இயேசு கிறிஸ்து இவளுக்கு சுகத்தை கொடுச்சு. இதைதான் அவன் விசுவாசம். இதுதான் பெரிய ஒரு மகா பெரிய விசுவாசம். தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில கூட சபைக்கு போறோம், வசனத்தை கேட்கிறோம், அது ஊதாசிரமை கேட்டா அது நமக்குள்ளே பலிக்காது, அது நமக்குள்ளே சுகத்தை கொடுக்காது, நமக்குள்ளே ஒன்றுமை செய்யாது. இன்னைக்கு அநேகர் சபைக்கு போறோம், இன்னைக்கு ஏன் குறை சொல்றோம்? உடம்பு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, இப்படி இல்லைங்க, அப்படி இருக்கிறங்க, வியாதியோட இருக்கிறங்க, மரணம் அடைய போறாங்க, அப்படி இப்படி பண்றோம். ஏன்? அநேகர் சபைக்கு வராங்க, ஆனா யாரா ஒருத்தர் தான் சுஸ்தம் அடைகிறாங்க, யாரா ஒருத்தர் தான் மனம் திரும்புறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை அந்த வார்த்தை, அவங்களுக்கு தேவை இயேசுடைய வல்லமை. சில பேர் பாரம்பரியமா போய் சபையில உட்கார்றாங்க. அப்படி இருந்தா இயேசு இடத்துல முடிஞ்ச வல்லமை உங்களுக்கு புறப்படாது. இவன் விசுவாசத்தோட உட்கார்ந்தா. இன்னைக்கு சபையில கொடுக்கிற வார்த்தைகள் எத்தனை பேருக்கு தொடுகிறது, எத்தனை பேருக்கு புறப்பட்டு வருகிறது? பாஸ்டர் ஐயா, ஐயரு, ரபி புல்பீட்ல இருந்து பிரசங்கம் பண்ணுவாரு. ஆனா நம்ம எப்படி கேட்கிறோம்? எத்தனை தடவை வார்த்தை கேட்டுக்கிறேன், இவருக்கு தான் பேச தெரியுமா, எங்களுக்கெல்லாம் பேச தெரியாதா? இப்படித்தான் ஊதாசனப்படுத்திருக்கிறோம். ஆனா வார்த்தை தேவை உள்ளவர்களுக்கு அந்த வல்லமுள்ள வார்த்தை புறப்பட்டு சுகமாகும், அவங்க குடும்பம் செழிக்கும். எனவே தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே, நம்ம எந்த காரியத்தை குறித்தும் ஊதாசனைப்படுத்தாதற்கு விசுவாசத்தோட இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும், ஓய்வு நாள் தோறும் தேவதாசர்கள் பாஸ்டர் வசனம் கொடுக்கும்போது நிச்சயமா கீழ்ப்படிங்க. இது எனக்கு தான் அந்த வசனம், இந்த நாள்ல பேசுற வசனம் எனக்கு தான், நான் திருந்த போறேன், மனம் திரும்ப போறேன், பாவத்திலிருந்து விடுதலையாக போறேன், நோயிலிருந்து விடுதலைக்கு போகிறேன் என்று விசுவாசிகள். அந்நாட்களில் 12 வருஷம் உள்ள பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன் தேவைக்கு மாத்திரம் வந்து தொட்டா. ஆண்டவரே, உம்மால் தான் என்னால சுகமடையும், நீங்க உங்களது வல்லமை எனக்கு வேண்டும் சொல்லி தொட்டா, சுகமடைஞ்சி இன்ற வரை சாட்சியா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை, அவர் சுகம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட வல்லவராக இருக்கிறாரா? சங்கீத புத்தகத்துல வாசிக்கிற பாருங்களேன், 147 சங்கீதத்துல 3ஆம் வசனத்தை வாசிக்கிற பாருங்க. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். தேவைப்பட்டவர்கள் மட்டும்தான் அதாவது சுகம். இருதயத்தை அருந்து போல காயம் கட்டுறது கர்த்தர் வல்லமையோட வந்து நிற்கிறார். அது மாத்திரமல்ல, அங்க பாருங்க, மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 103 எவ்வளவு சொல்ற பாருங்க. தாவீது சங்கீதத்துல 103ஆம் சங்கீதத்துல மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவனுடைய அக்கிரமெல்லாம் நீக்கி உன்னை சுகமாக்குவாராம். 103ஆம் சங்கீதத்துல நான் வாசிக்கிறேன். அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குவார். என் அக்கிரமத்தை மன்னிப்பாரு, என் நோயை சுகமாவாரு. நான் இயேசு இடத்தில் செல்வேன், நான் சபைக்கு போவேன், உண்மை உத்தம உட்காந்து வார்த்தையை கேட்பேன். அப்போது கேட்கும்போது அவருடைய வல்லமை நிச்சயமா புறப்பட்டு என் அக்கிரமத்தை, என் நோய்களும் நீக்கி என்னை சுகமாக்கும் என்று விசுவாசத்தை மட்டும்தான் விடுதலை. எனவே தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே, ஏசாயா 53:5 வாசிக்கிறோம். 1 Peter 2:24 வாசிக்கிற, ஒரு தழும்புகளாலே சுகமானீர்கள். ஒரு காலத்துல பாவியா இருந்த நம்ம, ஆனா அவர் தழும்பு நம்மள பட்டதுனால, கல்வாரி சிலுவையில் உள்ள தழும்பு நம்மள பட்டதுனால நீதிமானமாய் சுகமாய் காணப்படுகிறோம். எனவே தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே, இந்த நாள்ல அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ மூலமாக மார்க் 5:30 பெற்றுக்கொண்ட பாடம் என்ன? விசுவாசத்தோடு அவரை தொடுவோம், வாழ்க்கையில் அத்தனை நிந்தைகளை நீக்கப்பட்டு சுகபத்திரம் பலமாய் சந்தோஷம் வாழ்வும் களிப்பாய் இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பு பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில கேட்ட அந்த வசனத்தின்படி யாரெல்லாம் விசுவாசத்தை கேட்கிறார்களோ அவர்களுக்கு நீ சுகத்தை கொடுப்பீராப்பா, நீர் மேலத்தை கொடுப்பீராக, ஒரு அற்புதம் செய்வீராக, ஒரு விடுதலை கொடுப்பீராக. பிசாசு பிடியுள்ள மக்கள், வியாதியுள்ள மக்களுக்கு கர்த்தர் அற்புதம் விடுதலை தந்து அவருடைய வாழ்க்கையை மாற்றும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வல்லமை அவர்களுடைய புறப்பட்டு அவர்களை தொடட்டும். அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. குடும்பங்கள், பிள்ளைகள், அவருடைய வேலை ஸ்தலங்கள், ஊழியர்கள், வருமானங்கள், அனைத்து காரியங்களும் கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறேன்.
இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. காட் bless யூ. பிரைஸ் தி லார்ட்.